நான் வந்து ஏமாந்துட்டேன். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் ஹாய் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் வந்து ரொம்ப மோசமாக இருக்கேன். ஏன்னா நான் வந்து ஏமாந்துட்டேன். ஸோ எதனால அப்படிங்கிறத நான் வீடியோக்குள்ள போய் சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் 80K+ சப்ஸ்கிரைபர்ஸ் 80K+ சப்ஸ்கிரைபர்ஸை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். எல்லாருக்கும் ரொம்ப 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 ஒரு பெரிய பிக் தேங்க்ஸ். ஏன் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால மட்டும்தான் என்னால் இந்த ஒரு ரீச் வந்து கண்டிப்பாக இது பண்ண முடிஞ்சது. அண்ட் நம்மளோட சேனல் சீக்கிரமாக 100K டச் பண்ணுற ஒரு ஓரத்தில் இருக்குது. நானும் அன்ஷாவும் வந்துட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ குறிப்பிட்ட ஒரு டேஸ் இருக்குது. ஸோ அந்த டேஸ்க்குள்ளே ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் எங்களோட ஃபேமிலியோட வந்துட்டு ஒரு சின்ன ஒரு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதெல்லாம் மறக்காமல் வந்துட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த டேட்குள்ளே எங்களுக்கு 100K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண வைங்க. அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு நான் தான் வந்துட்டு எப்படி சொல்றது, என்னைக்குமே வந்துட்டு ஒரு அமௌண்ட் விஷயத்துல நான் வந்து ஏமாற்ற மாட்டேன். மெயினாக நான் தான் வந்து ஏமாத்துவேன்னா எங்கள் அம்மாவை ஏமாத்துவேன், அந்த மாதிரி ஏதாச்சும் காசு விஷயத்துல அது மாதிரி ஏமாத்துவேன். ஆனால் என்னையே வந்துட்டு இன்னைக்கு ஒருத்தவங்க வந்து ஏமாத்திட்டாங்க. யார் அப்படின்னா நம்ம எல்லாத்தோட மொபைல்லையுமே அது இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், மீஷோ. ஸோ மீஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவில் வந்து நான் வந்து ஏமாந்துட்டேன்னு சொல்லலாம். அது வந்து ஒரு ஸ்கேமுங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன மாதிரி நீங்களும் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மீஷோவில் வந்துட்டு பார்சல்ஸ் 3 ட்ரெஸ்ஸஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். எவ்வளோ 1 2 3 இருக்கா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3ல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 ட்ரெஸ் தான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ இன்னொரு ஒரு ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்டர் போட கிடையாது. பட் என்னோட அட்ரஸ்க்கு வந்துட்டு அது வந்து டெலிவரி ஆயிருக்கு. நானும் எனக்கு தெரியாமல் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா போயிட்டு ஸ்கேன் பண்ணி அமௌண்ட்டு அனுப்பிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு மீஷோ ஆப் எடுத்து பார்த்துட்டு இன்னைக்கு 3 ட்ரெஸ் டெலிவரி ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானே எடுத்து பார்க்கும்போது 2 ட்ரெஸ் தான் டெலிவரின்னு சொல்லி வந்திருக்கு. பின்ன என்னடா அதுன்னு சொல்லி பார்க்குறேன். கடைசியில் தான் தெரியுது நான் வந்து ஆர்டர் பண்ணவே இல்லை அந்த ட்ரெஸ்ஸு. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இப்போ எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ நான் எங்களோட ஒரு ஸ்பெஷல் டே வரப்போகுது இல்லையா. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நிறைய ட்ரெஸ் வந்து ஆர்டர் போட்டு வச்சிருந்தேன். ஸோ அதனால அந்த ஒரு ட்ரெஸ்ஸஸ் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்சல் வந்திருக்கு. நானும் சரின்னு போயிட்டு நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்போ ஒரு ட்ரெஸ் வந்திருக்குன்னா மீஷோ ஆப் ஓப்பன் பண்ணி இது 457 இது 458 இது 450 அப்படி சொல்லிட்டு அந்த அமௌண்ட் வந்து நான் பே பண்ணிட்டு வரேன். 3 ட்ரெஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு கீழே போய் ஸ்கேன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸ்கேன் பண்ணிட்டு மேலே வந்துட்டு 3 ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3 ட்ரெஸ் வந்துருச்சு அப்படின்ட்டு ஓப்பன் பண்ண நான் நினைச்சேன் சரி வீடியோ இன்னைக்கு எடுக்கலாம், ஒரு மீஷோ ஹால் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். பட் ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பிரிச்சு பார்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு தான் வந்துட்டு கொஞ்சம் ஆர்வம் இருக்கு இல்லையா, அதனால பிரிச்சு பார்த்துக்கலாம்னு சொல்லி பிரிச்சு பார்க்குறேன். பார்த்தா ஒரு பிளாக் கலர் நான் என்னடா இது பிளாக் கலர்ல வந்திருக்கு, நான் பிளாக் கலர் ட்ரெஸ் ஆர்டர் போடவே இல்லைன்னு சொல்லிட்டு மீஷோ ஆப் எடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். பார்த்தா இன்னைக்கு 2 ட்ரெஸ் தான் டெலிவரின்னு சொல்லி வந்திருக்கு, இன்னொன்று வரல. நான் போயிட்டு அந்த அமௌண்ட் எடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். 457 வந்துட்டு நான் அந்த ட்ரெஸ் ஆர்டர் போடவே கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ நமக்கு வந்துட்டு பார்த்தா எங்களுக்கு வந்து அது மாறி வந்திருக்கு. இப்போ இன்கேஸ் வேற ஒரு ட்ரெஸ்ஸோட நமக்கு மாறி வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை ஃபோட்டோ எடுத்து ரீஃபண்ட் வேணும், ஏன்னா நீங்கள் மாற்றி அனுப்பிங்க சொல்லலாம். ஆனால் எனக்கு என்ன ஆச்சுன்னா நான் அந்த ப்ரைஸில் வந்துட்டு நான் ஆர்டர் போடவே கிடையாது. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அட்ரஸ் போட்டு எனக்கு டெலிவரி ஆயிருக்கு. நான் அந்த பார்சல் எனக்கு தான் வந்திருக்குன்னு நினச்சி நானும் போய் ஸ்கேன் பண்ணிட்டு உடனே இந்த அண்ணாக்கு ஃபோன் பண்ணி ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பார்சல் டெலிவரி பண்ணியிருக்கீங்களே, பட் வந்து நான் அதை ஆர்டர் போடவே கிடையாது அப்படின்னு. அவங்க சொன்னாங்க மேம் நீங்கள் ரீஃபண்ட் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொன்னால் இல்லைனா நான் ஆர்டர் பண்ணியிருந்தா தானே நான் ரீஃபண்ட் போட முடியும் அப்படின்ற. இப்போ கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கன்னு. எனக்கா என்னோட இது 450 போய் இப்படி நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எப்படினாலும் நமக்கு வந்து கேஷ் தான் 450 ரூபாய்ங்கிறது நமக்கு எனக்கெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம். அதனால் என்ன பண்ண போயிட்டு அப்போ இந்த பார்சல் எடுத்து செக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு என்னோட டெலிவரி அட்ரஸ் போட்டிருக்காங்க. பட் வந்துட்டு நான் வந்து இந்த ட்ரெஸ் ஆர்டர் போடவே கிடையாது. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேபியோட ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு 2-3 இயர்ஸ் பேபியோட ஒரு ட்ரெஸ் அவங்க வந்து ஆர்டர் பண்ணிப்பாங்க போல. பட் அட்ரஸ் வந்து என்னோட பிரிண்டாக இருக்குது. நானும் என்ன பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன். இது வந்து முக்கியமாக இது யார் மேலே தப்பு அப்படின்னா என் மேலே தான் தப்பு. ஏன்னா நான் எப்பவுமே வந்துட்டு ஆர்டர் நான் இது போட்டிருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு நான் வந்து கொடுப்பேன். இன்னைக்கு நான் வந்து ஒரு அவசரத்தில் நான் என்ன பண்ணிட்டு போயிட்டு நான் பாட்டுக்கு இது பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரி யாரும் ஏமாந்துடாதீங்க. ஏன்னா அவங்க வந்து அட்ரஸ் தப்பாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை வேணும் நம்ம அட்ரஸ் போட்டிருக்காங்களான்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட நான் இப்போ மீஷோவில் ஒரு 7 ட்ரெஸ் 6 ட்ரெஸ் அந்த மாதிரி நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ட்ரெஸ் தான் இன்னைக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் போயிட்டு இது பண்ணேன். இல்லை மற்ற நாள் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிற இடத்துல ஏன்னா 2 வந்திருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணோம். சரி நான் 6 போட்டிருக்கேன்ல, அப்போ அதில் 3 வந்திருக்குன்னு சொல்லிட்டு மெயின் இது என்னோட ஃபால்ட்டு தான். ஸோ என்ன மாதிரி நீங்களும் யாருமே வந்துட்டு ஏமாந்துடாதீங்க.
நீங்கள் உங்களுக்கு ஒரு பார்சல் வருது, அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், இல்லை மீஷோவாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு பார்சல் வருது அப்படின்னா அந்த பார்சல் நீங்கள் தான் ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா, அந்த வெளியே வந்து அந்த இது செக் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் நான் இந்த இது கொடுக்கும் போதாச்சு இதில் வந்து பார்த்துருக்கலாம், இந்த சைஸில் மட்டும் 2 to 3 இயர்ஸ்னு போட்டிருந்து இந்த கலர் பிங்க் இதெல்லாம் பார்த்துருந்தா கூட எனக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நான் வந்து அதை பார்க்காம விட்டனால எனக்கு இது இவ்வளோ பெரிய ஒரு ஃபால்ட்டு. பின்ன நான் வந்துட்டு நான் ஆர்டர் பண்ண ட்ரெஸ்ஸே இது கிடையாது. பட் இங்கே பாருங்க, இந்த ட்ரெஸ்ஸு ஏதோ ஒரு கருத்துணி மாதிரி வந்திருக்கு. இது வந்து ஒரு குழந்தைங்க போடுற ஒரு ட்ரெஸ்ஸுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸு பார்த்ததுமே எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, பேச்சே இல்லை, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நம்மளை பிடிச்சி திட்ட போகிறாங்க, நம்ம இந்த ட்ரெஸ் இப்படி ஆர்டர் போட்டு காசு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உடனே யூடியூப்பில் போய் பார்த்துட்டு யூடியூப்பில் போய் மீஷோ ஸ்கேம்னு அடிச்சு அதுக்கு அப்போ தான் தெரியுது நமக்கு ப்ரைஸ் வந்திருக்கா அது இதுன்னு சொல்லி எல்லாம் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் ஏமாறாமல் இருப்பேன். அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு பார்சல் வந்துச்சு அப்படின்னா மறக்காம நீங்கள் வந்து உங்களோட ஆர்டரில் நீங்கள் தான் இதை ஆர்டர் போடுறீங்களா, நம்ம இந்த ப்ரைஸுக்கு தான் வந்திருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அமௌண்ட் ஸ்கேன் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நான் ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி நான் அமௌண்ட் அனுப்புறதுக்கு ஒரு 1 செகண்ட் முன்னாடி நான் அந்த பார்சல் பார்த்துருந்தா கூட இல்லைனா இதை ஆர்டர் போடல, இதை நீங்கள் ரிட்டன் எடுத்துகிட்டு போய்க்கோங்க, நான் இதை ஆர்டர் போடவே கிடையாதுன்னு சொல்லி நான் அதை கொடுத்துருந்துருப்பேன். பார்க்காம நான் ஜிபே பண்ணனால இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கஸ்டமருக்கு மீஷோவில் போயிட்டு அந்த அக்கௌண்ட்டில் போயிட்டு ஹெல்ப் சென்டர் இருக்கும். ஸோ அந்த ஹெல்ப் சென்டரில் போன பிறகு கீழே ப்ரௌசர் லிஸ்ட்டுன்னு சொல்லி இருந்துச்சு, அதை கிளிக் பண்ணி அதில் வந்துட்டு ரீஃபண்ட் கொடுத்து கீழே வந்து கால் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் ரெக்வஸ்ட் கொடுத்தோன்னா 5 மினிட்ஸில் கால் பண்ணுறேன்னு சொல்லி போட்டாங்க. பட் எனக்கு 1 செகண்ட்லேயே ரிட்டன் கால் வந்துச்சு. வந்தது அவங்க கிட்ட சொன்னது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நம்மளோட மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வந்து வாங்கிட்டு, ஏன்னா நான் அந்த மெயில் ஐடி வந்து மீஷோவில் கொடுக்கல, ஸோ அதனால் என்னோட மெயில் ஐடி அண்ட் கால் வந்து கொடுத்துட்டு அவங்க வந்து எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் ஐடி மட்டும் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு வித்தின் 3 டேஸ்க்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு ஒரு மெயில் வரும். ஸோ அந்த மெயில் பிரகாரம் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன இதோ நீங்கள் அதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாப்போம் எனக்கு வந்து அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு. ரீஃபண்ட் ஆகலைன்னா மறுபடியும் இதுக்குன்னு ஒரு நான் வீடியோ போடுறேன். ஸோ இதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா அவேர்னஸ்ஸாக இருங்க, ஓகேவா? என்ன மாதிரி யாரும் ஏமாந்துடாதீங்க. இப்போ இந்த 450க்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. சரி ஓகே பார்ப்போம், அவங்க வந்து ரீஃபண்ட் ஆயிரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்களும் கொஞ்சம் தெளிவாக இருங்க. அதுக்கப்புறம் வேற அவ்வளோதான் கைஸ். ஸோ நம்மளோட ஷார்ட்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1.5 வருஷம் ஆச்சு. நம்மளோட ஷார்ட்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு ஷார்ட்ஸ் நமக்கு மில்லியன் போகும், ஒரு ஷார்ட்ஸ் 1 lakh போகும். பட் இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு நல்லா கொஞ்சம் வியூஸ் இருக்குது, எல்லாமே 20K மேலே போகுது. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோட வீடியோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்குறவங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா சேம் நான் அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நாங்கள் எடுத்து அப்லோட் பண்ணுறோம். முடிஞ்சளவு நாங்கள் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் வந்து உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம். அண்ட் நீங்களும் வந்துட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு யாராச்சும் ஆன்லைனில் ஆர்டர் போட்டே இருப்பாங்களா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நாங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய்.